ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏசிசிஏ யூகே அப்படின்ற கோர்ஸை பற்றி தான் நம்ம இது ஃபுல்லாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஏசிசிஏவோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் ஆஃப் சார்ட்டர்டு சர்டிஃபைடு அக்கௌண்டன்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த கோர்ஸோட மெயின் ஃபோக்கஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங். ஓகேங்களா. அக்கௌண்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஐஎஃப்ஆர்எஸ் அப்படின்ற ஒரு அக்கௌண்டிங். ஸோ இந்த அக்கௌண்டிங் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு வைட் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த அக்கௌண்டிங்கை தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த அக்கௌண்டிங்கை பற்றி உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்டில் இல்லை பிகாமில் பற்றி பெருசாக தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த ஐஎஃப்ஆர்எஸ் அக்கௌண்டிங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு அக்கௌண்டிங். ஸோ ஃபியூச்சரில் இந்த அக்கௌண்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக எல்லா கம்பெனிஸும் ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ இதை நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் கேரண்டீட் அப்படின்ற மாதிரியே நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இதில் ஐஎஃப்ஆர்எஸ் அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டாக்ஸேஷன், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் இந்த கோர்ஸ் வந்து மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுது. இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம், ஓகே, ஸோ யூகேலேருந்து இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு கம்ப்ளீட்லி வந்து ஒரு ஆன்லைன் எக்ஸாம். ஸோ இதில் இருக்க எல்லா எக்ஸாம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் தான் எழுத போகிறீங்க. இது தவிர்த்து இந்த கோர்ஸுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும், ஃபீஸ் பே பண்ணுறதா இருந்தாலும், எக்ஸாம் எழுதுறதா இருந்தாலும், எக்ஸாம் ரிசல்ட் உங்களுக்கு வரதா இருந்தாலும் எல்லாமே கம்ப்ளீட்லி வந்து ஆன்லைனில் தான் நடக்க போகுது. அதே மாதிரி இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர்ந்த பிறகு உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட்டில் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாக தான் நீங்கள் வந்து இமெயில் தான் நீங்கள் போட வேண்டியது இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே யூகே இந்த ஏசிசிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆஃபீஸ் எங்கேயுமே கிடையாது. ஓகே. ஸோ இது கம்ப்ளீட்லி ஆன்லைன் தான். ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் இந்தியாவிலேருந்தே எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இந்தியாவில் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் மூலியமாகவே இதை எழுதலாம். நீங்கள் ரிசல்ட்டும் உங்களுக்கு இதுலேருந்தே வரும். சர்டிஃபிகேட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூகேலேருந்து பிரிண்ட் ஆகிட்டு உங்களுக்கு இந்தியாவுக்கு வரும். ஸோ இது ஒரு கம்ப்ளீட்லி ஆன்லைன் கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் எந்த கண்ட்ரிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கக்னைஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ்லையுமே இது வந்து ரெக்கக்னைஸ்டு. அதாவது வேர்ல்டில் இருக்கிற 50% ஆஃப் கண்ட்ரீஸில் இது வந்து ரெக்கக்னைஸ்டான ஒரு கோர்ஸ். ஓகே. ஸோ இது படித்தா நீங்கள் என்ன விதமான ஜாபுக்கு போக முடியும் அப்படின்னா, நீங்கள் ஆடிட்டர், அக்கௌண்டன்ட், பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படின்ற மாதிரி ரோல்ஸுக்கு நீங்கள் போகலாம். ஈவன் டேக்ஸ் அனலிஸ்ட்டாக கூட நீங்கள் ஆகலாம். ஓகேங்களா. ஸோ இந்த கோர்ஸை முடித்தவங்களை எந்த கம்பெனியில் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூகே பேஸ்டு கம்பெனிஸ். ஓகேங்களா. ஸோ யூகே பேஸ்டு கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா பார்க்லேஸ் இருக்குது, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் இருக்குது, ஓகே, ஷெல் பெட்ரோலியம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸில் கட்டாயமாக இதுக்கு வேலை இருக்குது. இந்த கம்பெனிஸ் சென்னையிலையுமே இருக்குது. ஓகே, இந்தியா ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் முடித்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஜாபை ரெக்ரூட் பண்ணும்போது. அதே மாதிரி நீங்கள் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ படிச்சுன்னு இருக்கீங்க அப்படின்னா இந்த கோர்ஸில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 50% முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக ஜாப் உங்களுக்கு காலேஜில் வர பிளேஸ்மெண்ட்டில் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இது தவிர்த்து மிடில் ஈஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிற சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஒமான், ஓகே, ஏமன், இந்த கண்ட்ரீஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் ரொம்ப ஃபேமஸ். ஓகேங்களா. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த கோர்ஸ் முடிச்சு உங்களுக்கு நல்ல சேலரி எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் முடிச்சு ஒரு 3 இயர்ஸ் நீங்கள் இந்தியாவில் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிடில் ஈஸ்ட்டில் ஜாப் ட்ரை பண்ணி நீங்கள் போடுறது தான் பெஸ்ட். ஓகே. ஸோ இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யாருக்கு இருக்குன்னா உங்களோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ, ஓகே, யாருன்னா ஒருத்தர் வந்து மிடில் ஈஸ்ட்டில் ஏற்கனவே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மூலியமாக உங்களுக்கு ஜாப், அக்கௌண்டிங் ஜாப் அவங்களால ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கோர்ஸ் பண்ணலாம். இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் ரொம்ப 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 ஃபேமஸ். ஓகே. ஆல்மோஸ்ட் எப்படி சென்னை தமிழ்நாட்டில் வந்து சார்ட் அக்கௌண்டன்ட் கோர்ஸ் படிக்கிறாங்களோ அது மாதிரி கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசிசிஏ கோர்ஸ் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா அவங்க இந்த கோர்ஸை முடிச்சுட்டு மிடில் ஈஸ்ட்டில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத மாதிரி தான் பார்க்குறாங்க. ஸோ அங்கேயும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகே. இது தவிர்த்து நீங்கள் ஆஸ்திரேலியா போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கோர்ஸை வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக ஆஸ்திரேலியாவுக்கு மூவ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஆஸ்திரேலியா போகிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பாஸ்போர்ட் எடுத்து விசா எடுத்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் போக முடியும். ஓகே. ஆனால் உங்களுக்கு அங்கே ஜாப் கிடைக்குமா அப்படின்னா உங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் ஜாப் கிடைக்குமா அப்படின்னா கட்டாயமாக ஏசிசிஏ வச்சு கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியாவில் ஏசிசிஏ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்கௌண்டண்ட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் முடிச்சவங்கள அக்கௌண்டண்ட்டாக அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அதனால நீங்கள் ஆஸ்திரேலியா போகணும்னு நீங்கள் பிளான் வச்சுருந்தீங்கன்னா கூட இந்த கோர்ஸை வந்து பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த கோர்ஸுக்கான என்ட்ரி குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றது பார்க்கலாம். மினிமம் நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், இங்கிலீஷ் இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் எக்கனாமிக்ஸ் இல்லாமல் பிஸ்னஸ் மேக்ஸ் கூட எடுக்கலாம். அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட எடுக்கலாம். அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை.
ஆனால் நீங்கள் கம்பல்சரியாக வந்து அக்கௌண்ட்ஸ் எடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி எடுத்திருந்தா தான் வந்து இந்த கோர்ஸுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி கிடைக்கும். அந்த 12th ஸ்டாண்டர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 50% மார்க்காவது மினிமம் எடுத்துருக்கணும். அப்போ தான் இந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணவே முடியும். ஸோ இது தவிர்த்து நீங்கள் பிகாம் பண்ணியிருக்கீங்க, இல்லை பிபிஏ பண்ணியிருக்கீங்கன்னா அது கிரேட். ஓகே. ஏன்னா நீங்கள் இது மினிமம் 12th கம்ப்ளீட் பண்ணிடணும். ஆனால் அதை தவிர்த்து நீங்கள் பிகாம், பிபிஏ பண்ணுறீங்க, இல்லாட்டி பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா கூட இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த கோர்ஸுக்கு. ஓகே. ஸோ இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 சப்ஜெக்ட் இருக்குது. ஓகே. ஸோ எடுத்தோடனே கேட்டு பயந்துடாதீங்க 13 சப்ஜெக்ட் படிக்கணுமான்னு. ஓகே. ஸோ இதில் சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அதுவும் நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஸோ இந்த 13 சப்ஜெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜி, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். லெவல் 2ல வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் அண்ட் பிஸ்னஸ் லா, டாக்ஸேஷன், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஆடிட் அண்ட் அஷூரன்ஸ் அப்படின்னு 6 சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு இதில் செகண்ட் லெவலில் இருக்குது. இந்த செகண்ட் லெவல் பேர் வந்து அப்ளைடு ஸ்கில். தேர்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ராட்டஜிக் ப்ரொஃபஷனல் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மொத்தம் 4 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படிக்கணும். ஸோ கம்பல்சரி நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் ரிப்போர்ட்டிங், ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் லீடர் இது ரெண்டும் கம்பல்சரியாக படிக்கணும். மீதி இருக்க 2 சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 உங்களுக்கு சாய்ஸ் தராங்க. அந்த 4லேருந்து நீங்கள் 2 எடுத்தால் போதும். ஓகே. அட்வான்ஸ்டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், அட்வான்ஸ்டு ஆடிட் அண்ட் அஷூரன்ஸ், அட்வான்ஸ்டு டாக்ஸேஷன், அட்வான்ஸ்டு பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த 4 சப்ஜெக்ட் எதுனா 2வது நீங்கள் எடுத்தாகணும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 3 லெவலில் 13 சப்ஜெக்ட்ஸ் இந்த கோர்ஸில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது வரைக்கும் எதனா கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே. ஸோ இந்த கோர்ஸோட எக்ஸாம்ஸ் எப்போ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸோட எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர், டிசம்பர், மார்ச், ஜூன் அப்படின்னு 4 அட்டம்ப்டில் இது வந்து வருது. இந்த எல்லா அட்டம்ப்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீக் ஓகே ஒரு 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே தான் எக்ஸாம்ஸ் நடக்கும். ஓகேங்களா? அதோட இது கம்ப்ளீட் ஆகிடும் அந்த எக்ஸாம்ஸ். ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்ஸும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இது ஆன்லைன் எக்ஸாம்ஸ் தான். ஓகே. ஸோ நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 மந்த்ஸில் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டும் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ மினிமம் இந்த கோர்ஸை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா 1 இயர்லேருந்து 3 இயர்ஸ் ஆகும். ஓகே. இந்த கோர்ஸை முடிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிக்கிற ஆளாக வந்தீங்கன்னா இது ஒரு 1.5 இயர்ஸில் கூட முடியும். இல்லை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாக படிச்சிங்கன்னா இது 3 இயர்ஸ் கிட்ட ஆகிடும். ஓகே. ஸோ பாஸ் ரேட் எப்படி இருக்குது இந்த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா நாலேஜ் லெவல் அதாவது ஃபஸ்ட் லெவலில் 50 to 85% வந்து பாஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸ்கில் லெவலில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவலில் 40 to 50% உங்களுக்கு பாஸ் ரேட்டு கொடுக்குறாங்க. ப்ரொஃபஷனல் லெவலில் வந்து 35% வந்து பாஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு அக்கௌண்டிங் கோர்ஸுக்கு 35% பாஸ் ரேட் கொடுக்குறாங்க அப்படின்னாலே அது ஒரு நல்ல விஷயம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு பாஸ் ஆகக்கூடிய எக்ஸாம் தான். ரொம்ப டஃப் அப்படின்றது இல்லை. ஓகே. ஸோ எவ்வளோ ஃபீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபீஸ் நாங்கள் இங்கே கொடுத்துருக்கிறது ஏசிசிக்கு நீங்கள் பே பண்ணுற ஃபீஸ் தான். ஓகே. புக்ஸ் அண்ட் கோச்சிங் சென்டர்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணல. ஓகே. கோச்சிங் ஃபீஸ் இதில் ஆட் பண்ணலை. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்னு ஒரு 3000 பே பண்ணணும். ஓகே. ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனு ஒரு 13,000 பே பண்ணணும். எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 13 எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்டாக நீங்கள் பே பண்ண வேண்டியது வந்துன்னா கிட்டத்தட்ட 2 lakh rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு அட்டம்ப்ட்டுக்கு நீங்கள் 15,000 rupees பே பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் 2,06,000 அப்படின்ற மாதிரி நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். இதில் நாங்கள் இன்க்ளூட் பண்ணாதது 2 விஷயம். ஒன்று வந்து டெக்ஸ்ட் புக்ஸ். ஓகே. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டர் ஃபீஸ். டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டெக்ஸ்ட் புக் வந்து 3,000 rupees. ஓகேங்களா? ஸோ கோச்சிங் சென்டர் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து 15,000 ஆகும். ஓகேங்களா? 15,000 ஆகும். ஸோ நீங்கள் இந்த ஏசிசிஐக்கு பே பண்ணுற இந்த 2 lakhsோட இன்னொரு 2 lakhs ஆட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட இது வந்து 4 lakhs கிட்ட இது செலவாகும். ஓகேங்களா? இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு 4 lakhs செலவாகும். ஓகே. ஸோ இது தவிர்த்து வேறு எதனா ஃபீஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஃபீஸ் இருக்குது. இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா வருஷம் நீங்கள் வந்து 30,000 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இதில் இன்டர்ன்ஷிப் இல்லை ஆர்டிகல்ஷிப் இருக்கா? சிஏ மாதிரி எதனா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இதில் சிஏ மாதிரி இன்டர்ன்ஷிப் ஆர்டிகல்ஷிப்பு கிடையாது. அதுக்கு பதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 13 எக்ஸாம்ஸும் நீங்கள் கிளியர் பண்ண பிறகு ஓகே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாலேயோ இல்லை கோர்ஸ் படிக்கும் போதோ இல்லை கோர்ஸ் முடித்த பிறகோ நீங்கள் 3 years ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கேதர் பண்ணணும். அது கேதர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். இது மாதிரி நான் பண்ணியிருக்கேன் இந்த ஒர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் அவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணால் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க. இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை சப்மிட் பண்ணி தான் ஓகே எக்ஸாமும் பாஸ் பண்ணி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் அவங்க உங்களுக்கு சர்டிஃபிகேட்டை சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். ஸோ இதை படித்தா வேலை கிடைக்குமா? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்கள்
காலேஜ் படிக்கும்போதே இந்த கோர்ஸை நீங்கள் படித்து இதில் ஒரு 50% முடிச்சிருக்கீங்க, ஒரு 5-6 சப்ஜெக்ட் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, பிளேஸ்மெண்ட்டில் உட்காரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்குது உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு. ஸோ ஒருவேளை நீங்கள் காலேஜ் முடிச்சிட்டீங்க அப்புறம் அப்படின்னா, இதுலேயே நிறைய எம்என்சி கம்பெனிஸ் இருக்காங்க. EY, எர்னஸ்ட் அண்ட் யங்னு ஒரு கம்பெனி இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்லேஸ்ன்னு இருக்காங்க, ஷெல் இருக்காங்க. ஓகே. ஸோ இந்த கம்பெனிஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நிறைய கம்பெனிஸ் இந்தியாவில் இல்லை. ஓகே, யூகே கம்பெனிஸ். பட் இருக்கிற கம்பெனிஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு 6 மந்த்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு 3 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு ஃபாரின் போனீங்கன்னா தான் இந்த கோர்ஸோட ஃபுல் ஒரு பொட்டன்ஷியலே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ நீங்கள் இந்தியாவில் வேலை செய்யும் போது வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரெஷராக ஒர்க் பண்ணும்போது ஒரு 35,000 to 40,000 தான் இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேலரியாக கொடுக்கும். ஆனால் இதே நீங்கள் ஃபாரின் போயிட்டீங்கன்னா, ஆஸ்திரேலியாவோ இல்லை நீங்கள் மிடில் ஈஸ்ட் மாதிரியோ போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சேலரி பேக்கேஜ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அங்கேயே வந்து செட்டில் ஆகிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ யாருன்னா ஃபாரின் போகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த கோர்ஸ் கரெக்டான கோர்ஸ். இந்தியாவிலே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து அவ்வளோ ஒன்றும் கரெக்டான கோர்ஸ் கிடையாது. ஓகே. ஸோ நம்ம எக்ஸம்ஷன்ஸ் முதல்ல ஒரு வார்த்தை பார்த்தோம். அது என்னது எக்ஸம்ஷன்ஸ்னு? இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம், எக்ஸம்ஷன்ஸ்னு. இது என்னன்னு பார்க்கலாம். இந்த கோர்ஸில் மொத்தம் 13 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஓகே. ஆனால் இந்த சப்ஜெக்ட்ஸில் நம்ம எதனா ஒரு சிலதை நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். பிகாமில் படிச்சிருப்போம், பிபிஏல படிச்சிருப்போம், எம்காமில் படிச்சிருப்போம். ஸோ ஏற்கனவே படித்த சப்ஜெக்ட்டை திருப்பியும் நம்ம ஏன் படிக்கணும்? ஓகே, படிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏசிசிஏ கோர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் 12th மட்டும் தான் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் 13 பேப்பரும் எழுதணும். உங்களுக்கு எக்ஸம்ஷன்ஸ் கிடையாது. நீங்கள் பிபிஏ பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே வந்து பிஸ்னஸ் பற்றி நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு பிஸ்னஸ் டெக்னாலஜி அப்படின்ற இந்த ஒரு பேப்பர் வந்து நீங்கள் படிக்க வேணாம். அதுக்கு எக்ஸாம் எழுத வேணாம். அப்போ உங்களுக்கு 12 பேப்பர் ஆகிடுது. இதே நீங்கள் வந்து பிகாம் வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு இல்லை படித்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 பேப்பரை வந்து அவங்க எக்ஸாம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு 13ல் 5 பேப்பர் போயிடுச்சுன்னா 8 பேப்பர் தான் பேலன்ஸ் இருக்குது. ஓகே. எம்காம் கிராஜுவேட்ஸுக்கும் அதே 8 பேப்பர் தான் இருக்குது. நீங்கள் சிஏல இன்டர் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 5 பர்டிகுலர் பேப்பர் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ட் ஆகும். ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் சிஏவும் பிகாமும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஏ இன்டர் முடிச்சிட்டீங்க, பிகாம் வந்து நீங்கள் பண்ணின்னு இருக்கீங்க இல்லை பண்ணியும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கிற 5 பேப்பரும் ஓகே, இல்லை 5 பேப்பர் இருக்குது. இதில் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகாமுக்காக வந்து இந்த பேப்பர் இந்த லான்ற பேப்பர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிடுச்சுன்னா 6 பேப்பர் உங்களுக்கு எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இது தவிர்த்து நீங்கள் சிஏல ஃபைனல் முடிச்சு நீங்கள் மெம்பராக இருந்தாலோ இல்லை சிஎம்ஏ ஓகே சிடபிள்யூன்னு சொல்லுவாங்க இந்தியாவில், சிஎம்ஏ சிடபிள்யூல நீங்கள் 5 இயர்ஸ் ஆஃப் மெம்பர்ஷிப் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 4 பேப்பர் எழுதினா போதும். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 9 பேப்பர்ஸ் எக்ஸாம் பண்ணுறாங்க. 9 எக்ஸாம் பண்ணுறாங்க. அந்த ப்ரொஃபஷனல் லெவல் 3rd லெவல் பேப்பர் மட்டும் 4 எழுதினா போதும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஏசிசிஏவோட எக்ஸம்ஷன்ஸ் பாலிசி. ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இந்த கோர்ஸ் படிக்கிறாங்க இல்லை படிக்க ஆர்வமாக தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கோர்ஸ் நீங்கள் எடுப்பீங்களா இல்லை படிக்க விரும்புகிறீங்களா இல்லை ஏன் இதை படிக்க விரும்பலை அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ நாங்களும் அதை பற்றி ஒரு ஐடியா வச்சுருப்போம். இது தவிர்த்து உங்களுக்கு வேறு எதுனா கோர்ஸை வந்து பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா அந்த கோர்ஸோட நேமையும் கமெண்ட்ஸில் போடுங்க. நாங்கள் அதை பற்றி கூட ஒரு வீடியோ பண்ணுறோம். தேங்க்யூ கைஸ்.